குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா. குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா. குலசேகர ஆழ்வார் சேர மன்னரும் சந்திர குலத்தவருமான திருடவிரதற்கு மகனாக கொல்லி நகரில் கலி 28வதான பராபவ வருடம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் ஸ்ரீ கௌஸ்து பாம்சராய் கருதப்படுகிறார். இவர் தன் வீரம் மிகுந்த 4 வகை படையால் எதிரிகளை வென்று புறம் கொண்டு சேர நன்னாட்டில் அமைதியை நிலவச் செய்து செங்கோல் ஆட்சி செய்து வந்தார். இவர் மன்னர் குலத்தில் பிறந்திருந்தும் படைபலமும் பெரும் செல்வமும் பெற்றிருந்தும் மானிட வாழ்க்கையில் பற்றின்றி மாலவன் சேவையை மனமுகந்து செய்து வந்தார். எப்பொழுதும் அவன் அடியார்களால் சூழப்பெற்றவராய் அவன் நாமம் போற்றியும் அவன் திருவிளையாடல்களை அடியார்கள் கூறவும் கேட்டு வந்தார். திருவரங்கனையும் திருவேங்கடவனையும் மற்றும் அவன் உரையும் மற்ற தலங்களையும் தரிசித்து அத்தலங்களிலே உள்ள அடியாரோடு இணையும் நாள் எந்நாளோ என்ற ஏக்கத்தில் இருந்தார். புராண இதிகாசங்களின் சாரமான முகுந்தமாலையை பாடி அருளினர். முகுந்தமாலையில் 40 பாடல்கள் இவர் அருளினார். ஸ்ரீ வால்மீகி பகவான் அருளி செய்த ராமகதையின் மீது மிகுந்த பற்றுடையவராய் அதை ஓதச் செய்து கேட்டு மகிழ்வதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தவர். குலசேகர ஆழ்வார் சேர மன்னரும் சந்திர குலத்தவருமான திருடவிரதற்கு மகனாக கொல்லி நகரில் கலி 28வதான பராபவ வருஷம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் ஸ்ரீ கௌஸ்து பாம்சராய் கருதப்படுகிறார். இவர் தன் வீரம் மிகுந்த 4 வகை படையால் எதிரிகளை வென்று புறம் கண்டு சேர நன்னாட்டில் அமைதி நிலவச் செய்து செங்கோல் ஆட்சி செய்து வந்தார். இவர் தன் வீரம் மிகுந்த 4 வகை படையால் எதிரிகளை வென்று புறம் கண்டு சேர நன்னாட்டில் அமைதி நிலவச் செய்து செங்கோல் ஆட்சி செய்து வந்தார். இவர் மன்னர் குலத்தில் பிறந்திருந்தும் படைபலமும் பெரும் செல்வமும் பெற்றிருந்தும் மானிட வாழ்க்கையில் பற்றின்றி மாலவன் சேவையை மனம் உகந்து செய்து வந்தார். எப்பொழுதும் அவன் அடியார்களால் சூழப்பெற்றவராய் அவன் நாமம் போற்றியும் அவன் திருவிளையாடல்களை அடியார்கள் கூறவும் கேட்டு வந்தார். திருவரங்கனையும் திருவேங்கடவனையும் மற்றும் அவன் உரையும் மற்ற தலங்களையும் தரிசித்து அத்தவங்களிலே உள்ள அடியாரோடு இணையும் நாள் எந்நாளோ என்ற ஏக்கத்தில் இருந்தார். புராண இதிகாசங்களின் சாரமான முகுந்தமாலையை பாடி அருளினார். அதில் 40 பாடல்கள் இவர் அருளியது. ஸ்ரீ வால்மீகி பகவான் அருளி செய்த ராமகாதையின் மீது மிகுந்த பற்றுடையவராய் அதை ஓதச் செய்து கேட்டு மகிழ்வதை பொழுதுபோக்காய் கொண்டிருந்தார். அடியாரை மதிக்காத பொறுக்காத மக்களிடையே வாழ விருப்பமற்றவராய் சேரலர்கோன் தன் மகனுக்கு முடிசூட்டி வைத்து ஆனென செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னியும் யான் வேண்டேன் என்று தன் விருப்பத்திற்குரிய அடியார் குழாத்தோடு திருவரங்கம் சென்றடைந்தார். அடியார் குழாத்தோடு கூடியிருந்து அடியாரங்கத்தம்மானுக்கு பணி செய்து ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை பாடி அருளினர். அதை ஓதச் செய்து கேட்டு ஸ்ரீ வால்மீகி பகவான் அருளி செய்த ராமகாதையின் மீது மிகுந்த பற்று உடையவராய் அதை ஓதச் செய்து கேட்டு மகிழ்வதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். அடியாரை மதிக்காத பொறுக்காத மக்களிடையே வாழ விருப்பமற்றவராய் சேரலர்கோன் தன் மகனுக்கு முடிசூட்டி வைத்து ஆனென செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணினும் யான் வேண்டேன் என்று தம் விருப்பத்திற்குரிய அடியார் குழாத்தோடு திருவரங்கம் சென்றடைந்தார். அடியவர் குழாத்தோடு கூடியிருந்து அணியரங்கத்தம்மானுக்கு பணி செய்து ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை பாடி அருளினார். 40 சோஸ்திரங்களில் 2 சோஸ்திரங்கள் நாம் பார்க்கலாம்.
குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஷம் சிரசா வந்தே ராஜரினம் குலசேகரம். குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜரினம் குலசேகரம். விளக்கம். எவருடைய பட்டணத்தில் தினந்தோறும் ஸ்ரீரங்க யாத்திரையானது பறைசாற்றப்படுகிறதோ அந்த குலசேகரர் எனும் அரசரை நான் தலையால் வணங்குகிறேன். எவருடைய பட்டணத்தில் தினந்தோறும் ஸ்ரீரங்க யாத்திரையானது பறைசாற்றப்படுகிறதோ அந்த குலசேகரர் என்றும் அரசரை நான் தலையால் வணங்குகிறேன். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. விளக்கம். என்னுடைய முகுந்தனே, லக்ஷ்மிபதியே, என்றும் வரம் அளிப்பவனே, என்றும் கருணையின் சிறந்தவனே, என்றும் பக்தர்களின் அன்பனே, என்றும் பிறவித் தொடரை அறுப்பதில் வல்லவனே, என்றும் காப்பவனே, என்றும் பாம்பனை துயலுடையானே, என்றும் உலகில் எங்கும் பரந்துள்ளனே, என்றும் அடிக்கடி பேசுபவனாக என்ன செய்வாயாக. விளக்கம். என்னுடைய முகுந்தனே, லக்ஷ்மிபதியே, என்றும் வரம் அளிப்பவனே, என்றும் கருணையில் சிறந்தவனே, என்றும் பக்தர்களின் அன்பனே, என்றும் பிறவித் தொடரில் அறுப்பதில் வல்லவனே, என்றும் காப்பவனே, என்றும் துயில் உடையானே, என்றும் உலகில் எங்கும் பரந்துள்ளனே, என்றும் அடிக்கடி பேசுபவனாக என்னை செய்வாயாக.